ஹாய் கைஸ், வெல்கம் டு மை அனதர் வீடியோ. இதில் வந்து நம்ம சூப்பர் கேர்ள் மூவி ரிவ்யூ பார்த்துடலாம். இதில் வந்து பெருசாக சொல்லணும்னா, இது வந்து நீங்கள் நிறைய ஒரு ஸ்டோரி லைன் இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும், விஷுவல் நிறையா இருக்கணும், 3D எஃபெக்ட்லாம் குவாலிட்டியாக இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா இது உங்களுக்கான படம் கிடையாதுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஹீரோ, அதாவது சூப்பர் மேன். அவர் படம்லாம் எப்படி இருக்கும்? பயங்கரமான ஃபைட்டு, பயங்கரமான ஆக்ஷன், பயங்கரமான சிஜி ஒர்க்லாம் இருக்கும். ஆனால் இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட், ஃபீலிங்ஸ், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மூவி இல்லை சூப்பர் கேர்ளுக்கு. ஸோ அவங்களுடைய இன்ட்ரோ மட்டும்தான் இருக்குதுல்ல, வேற எதுவும் இல்லை. இன்ட்ரோவில் அவங்க எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பவர் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, அவங்க எப்படி இருக்காங்க, எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற படம் தான் சூப்பர் கேர்ள். இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சின்ன பொண்ணை காட்டுவாங்க, அந்த பொண்ணு தான் சூப்பர் பவர் இருக்கா, சூப்பர் கேர்ளா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்ல காட்டுவாங்க, அது குடிச்சின்னு மட்டையாகின்னு அந்த மாதிரி பேசின்னு கிடக்கும். ஸோ அது சூப்பர் ஹீரோவா, அதுதான் சூப்பர் கேர்ளா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணமும் வரும். ஆனால் ஃபைனலாக பார்த்தா அதுதான் சூப்பர் கேர்ள். ஸோ கொஞ்சம் ட்விஸ்ட்டு அங்கே மாதிரி தான், லேஸாக ட்விஸ்ட் மாதிரி இருக்கும். அதோட அவங்க வைக்கல, நமக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. மற்றபடி படத்தில் ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ட்விஸ்ட்டுமே கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே தான் போகும் படம் ஃபுல்லாக. சூப்பர் கேர்ள் மூவி ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஸ்டோரி தாங்க. சூப்பர் கேர்ள்னாலே உங்களுக்கு நாய் தானே ஞாபகம் வரும், நாய்க்குட்டி. ஸோ ஃபேவரட்டான லாஸ்ட்டாக வந்து சூப்பர் மேனில் விட சூப்பர் கேர்ள் வந்து நாய்க்குட்டி சின்ன இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சூப்பர் கேர்ள்னாலே நாய்க்குட்டி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நாய்க்குட்டியை பெட்டா வளர்க்குற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் காமிக் ஸ்டோரியிலேருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குது. அந்த நாய்க்கு வந்து ஒரு உயிர் போகிற நிலைமை வருது, சுச்சுவேஷன். அங்கே வந்து இந்த மருந்து இந்த இடத்துல தான் கிடைக்கும், அங்கே போயிட்டு எடுத்துன்னு வந்தால் தான் இவனை காப்பாற்ற முடியும் 3 நாளில் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லி விட்ருவாங்க. ஸோ வைத்தியம் பண்ணுறவங்க அதுக்காக அந்த 3 நாளைக்குள்ளே அந்த மருந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டு பயணமாக கிளம்புவாங்க நம்ம சூப்பர் கேர்ள். அவங்க கூட ஒரு சின்ன பொண்ணு ஒன்று கூட போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவாங்க. ஸோ அது வந்து ஃபைனலாக அந்த நாய்க்குட்டி உயிர் போயிடுச்சா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்துடைய கதை. இது வந்து சும்மா ஜென்ரலாக நார்மலான ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு சின்ன பாப்பாங்கெல்லாம் போய் பார்க்குற மாதிரியான படம் கதை தான். ஆனால் இதுலேயே எப்படிலாம் அங்கே இருக்காங்க மக்கள், அங்கே எப்படி ஏலியன்ஸ் தான் ஃபுல்லாக, வேற்ற ஒரு கிரகம் தானே, பூமி கிடையாது. ஸோ அங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமை ஏது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக காட்டுற மாதிரியான ஒரு கதை தான். இதுல நிறைய விஷுவல்லாம் பெருசா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. பெருசான சிஜி ஒர்க்கும் எதுவுமே கிடையாது, பயங்கரமான ஃபைட்டுமே எதுவுமே கிடையாது. சும்மா சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. ஃபைனலா படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் சென்டர்ல ஒரு ஃபைட்டு நல்லா இருக்கும், இன்டர்வலுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் ஃபைட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ரொம்ப ஃபைட்டே சுத்தமாக இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் கலாய்ப்பாங்க, படம் பார்க்க மாட்டாங்க, ஓடாது இல்லை, ரிவ்யூ நிறைய நெகட்டிவாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால சும்மா ஃபைட்டுக்காக ஒரு பேருக்கு ஒரு 2 ஃபைட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி படத்தில் பெருசாக ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. சூப்பர் கேர்ள்னா அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவும் நமக்கு காட்டவே கிடையாது. சும்மா சிம்பிளாக மட்டும் சூப்பர் கேர்ள்னா உங்களுக்கே தெரியும், சூப்பர் ஹீரோ சூப்பர் மேன் சூப்பர் கேர்ள்னா எப்படி பவர் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலையா என்ன அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் பார்க்குறவங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படின்றது அப்போ தான் நமக்கும் தெரியும். ஸோ அதை வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மூவியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு பொண்ணு வந்து சூப்பர் கேர்ள் கூடவே இருக்கும் சுற்றிக்கிட்டு. ஸோ அந்த பொண்ணு தான் பயங்கரமான தைரியமான போல்டான ஒரு பொண்ணாக காமிச்சிருப்பாங்க. ஸோ சூப்பர் கேர்ளை விட பயங்கரமான ஒரு போல்டான பொண்ணு அந்த பொண்ணு. ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த கேரக்டர். அதனால எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆனது அந்த கேரக்டர் தான். அடுத்ததா பெருசா சொல்லணும்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க இந்த படத்துல. அந்த பொண்ணு தான், அதாவது அந்த பொண்ணு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க படம் ஃபுல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நடுவில் ஒருத்தன் வருவான், இன்னொருத்தன் பயங்கரமா ஒரு புல்லட் எடுத்துக்கின்னு. ஸோ கோஸ்ட் ரைடர் பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் அவன் சீன் எல்லாமே. அந்த மாதிரி கொஞ்சம் ஒருத்தன் கிறுக்கனாட்டம் வருவான். அது கொஞ்சம் பார்க்க ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் போர் அடிக்கிற டைம்ல, ஒரு மாதிரி போற டைம்ல அவன் வந்து காமெடி பண்ற மாதிரி ஒரு பண்ணிட்டு இருப்பான். அதனால அவன் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக ஒன்றுமே பாசிட்டிவாக இல்லைங்க. எல்லாமே கொஞ்சம் போராக போகுது. அதுவும் கதை ஸ்ட்ராங் இல்லை, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அவங்க வந்து பூமிக்கு எப்படி வராங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் முடிச்சிடுறாங்க. ஸோ சூப்பர் மேனை வந்து கொஞ்சம் நல்லா காட்டல, அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெளிவாக காட்டல. அவர் கிளார்க்குன்ற பேரில் பூமியில் இருக்காரு, வேலை செஞ்சீங்கன்னு அப்படின்ற மாதிரி சும்மா சிம்பிளாக மேலோட்டமாக அது சொல்லி முடிச்சிச்சு. ஸோ பயங்கரமான டீட்டெயிலிங்லாம் கொடுக்கல, சும்மா மேலோட்டமாக முடிச்சிட்டாங்க இந்த படத்தை. இது சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் சூப்பர் கேர்ளுக்கு. ஸோ ஃபியூச்சரில் என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் நல்லா கேரக்டரைஸ் நல்லா பண்ணாக்கா பயங்கரமாக வரும் சூப்பர் கேர்ள் வெப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட், அந்த மாதிரி கொண்டு வந்த ஒரு ஸ்டோரியே பயங்கரமாக ஓடி இருக்கும் சூப்பர் கேர்ள். ஆனால் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், சூப்பர் கேர்ள் வந்து எர்த்துக்கே வராங்களா, பூமிக்கு வந்துட்டு மக்கள் சூப்பர்மேன் மாதிரி காப்பாத்துறாங்களா, இல்லை மற்ற மாதிரி இப்போ இந்த படத்தில் காமிச்சாங்கல்ல
இந்த மாதிரி பூமியை பிடிக்காம இல்லை பிடிக்காமன்னு காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னதான் பண்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியல இந்த படத்துல. சூப்பர் கேர்ள்னா நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சூப்பர்மேன் இருப்பார்ல, அதெல்லாம் போரான லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க குடிச்சிட்டு மட்டை ஆகின்னு பர சுத்தின்னு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் அவங்க தெரிஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பார்க்கலாம். முக்கியமா இதுல 3D எஃபெக்ட் சிஜி ஒர்க்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்த தியேட்டர் ரொம்ப மட்டமான தியேட்டர், கிளாஸ் ரொம்ப சின்னதாக கொடுத்தாங்க, அது ஒரு மாதிரி நல்லாவும் இல்லை குவாலிட்டி ஸ்க்ரீனுமே. ஸோ நீங்க பார்த்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சா அப்படின்ட்டு கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை படமே அப்படிதான் இருந்துச்சா அப்படின்ட்டு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் படம் தாங்க போயிட்டு சக்தியிலையாச்சும் பார்க்கணும் திருவண்ணாமலை, அப்பதான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதுல. ஸோ நான் இப்போ போலூர்ல பார்த்தேன்னா மட்டமாயிடுச்சு. ஸோ பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் கண்டிப்பாக சக்தி தியேட்டரில் தான் பார்க்கணும், அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி அதில் நிறைய படம் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீன் பயங்கரமாக இருக்கும். ஸோ சென்னையில் ஒரு சில தேட்டருங்களில் மால்லலாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் தான் பயங்கரமான வெயிட்டிங்கில் இருக்கேன். டிசி காமிக்ஸில் எனக்கு லாஸ்ட்டாக பிடிச்சி வந்து ஜஸ்டிஸ் லீகும், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இது வரும் பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன், பயங்கரமான படங்க. அந்த மாதிரியான படங்கள் தான் நமக்கு வேணும், ஆனால் அவங்க தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒண்டர் உமன், அக்வாமேன், அவங்களெல்லாம் கொண்டு வரணுங்க, இன்னும் டெவலப் பண்ணி பெருசா. ஸோ அது எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு மார்வலுக்கு ஈக்குவலான படங்களாக இருக்கும். பேட்மேன் அடிச்சிக்கவே முடியாது. பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் படம் பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கு பிடிக்காதவங்க கூட பேட்மேனை பிடிக்கும், அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ அந்த மாதிரிலாம் எப்போ டிசி திரும்ப கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.